Taste the Daily. சென்னை ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவரான ஹரிஹரனை சிகிச்சை பெற வந்த நோயாளி தாக்கியுள்ளார். இதனையடுத்து மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் சேவையில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் எனப்படும் MRI ஸ்கேன் வசதியை கடந்த 2016ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திறந்து வைத்தார். அப்போது முதல் பொதுமக்களுக்கு பயன்பட்டு வந்த இந்த ஸ்கேன் செயல்பாட்டிற்கான ஒப்பந்தம் கடந்த 4ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் அதனை ஸ்டாலின் நிர்வாகம் நீட்டிக்காமல் விட்டுவிட்டது. இதனால் கடும் அவதியடைந்து வரும் நோயாளிகள் வெளியிடங்களில் மிக அதிக விலை கொடுத்து ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதால் திமுக அமைச்சர் மாசுவுக்கு எதிராக பொதுமக்கள் கொதிப்படைந்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் மாநகர மக்களும் இந்த அரசு மருத்துவமனை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 7.5 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களால் திறக்கப்பட்டது தான் இந்த தூத்துக்குடி மக்கள் பயன்பெறணும்னு சொல்லி ஒரு தனியார் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அந்த ஒப்பந்தம் ரினியூவல் பண்ணாமல் தூத்துக்குடியோட நிர்வாக சீர்கேடு காரணமாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் சிக்கி விபத்திற்குள்ளானது. அரசு பேருந்து ஒன்று கிளாம்பாக்கத்திலிருந்து சேத்துப்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தது. செண்டிவாக்கம் என்ற பகுதிக்கு சென்றபோது மாடுகள் திடீரென குறுக்கே வந்ததால் மாடுகள் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை வலதுபுறம் திருப்பியுள்ளார். அப்போது சாலையோர பள்ளத்தில் சிக்கி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை முறையாக கண்காணித்து மாட்டின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.